சகோதர சகோதரிகளினுடைய அவங்களுடைய உறவு முறையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அவங்கக்கிட்டே நீங்கள் ரொம்ப கவனமான அணுகுமுறையை வச்சுக்கணுங்க. சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகின்ற 2025 மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. குரு பகவானை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிஷப ராசியில் இருக்காருங்க. ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இப்போ பயிற்சி அடைகிறார் மேற்கூறிய இந்த தேதியில். இந்த குரு பகவானினுடைய மாற்றம் அப்படிங்கிறது கால புருட தத்துவத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பாவத்துக்கு மாறுறாருங்க. இந்த 3ஆம் பாவத்தில் மாறுறதுனால எல்லா ராசிகளுக்கும் அவருக்கு பலன்கள் கொஞ்சம் மாற்றி கொடுப்பார். இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கால புருட தத்துவத்தில் 10ஆம் பாவத்தில் அவர் பூமியை விட்டு ரொம்ப தள்ளி இருப்பார். பூமிக்கிட்டேருந்து ரொம்ப தள்ளி இருப்பார். கால புருட தத்துவத்தினுடைய 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பூமிக்கு நெருக்கத்தில் இருப்பார். அதாவது இப்போ அவர் நெருக்கத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இப்போ மிதுன ராசியில் இருக்காரு, அடுத்து கடக ராசிக்கு வந்துட்டார். அப்படின்னா பூமிக்கிட்ட அந்த கடக ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலத்தில் தான் பூமிக்கும் குருவுக்கும் உண்டான தூரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் சுற்றி வரல, நீள் வட்டத்தில் சுற்றி வருது. அதாவது ரவுண்டாக சுற்றி வரல, ஒரு ஓவலிக்காக சுற்றி வருது. எல்லாமே சூரியனை காலப்புருடத்தை. அப்போது அந்த ஓவலாக சுற்றி வரக்கூடிய சமயத்தில் ஒரு எண்டில் அது பூமியை விட்டு தள்ளி இருக்கும், இன்னொரு எண்டில் பூமி கிட்ட நெருக்கமாக இருக்கும் அந்த ஓவலில் சுற்றுறப்போ. அப்போது எந்த கிரகம் அது ரொம்ப உச்சத்தில் இருக்கோ பூமிக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த வகையில் இப்போ குரு பகவான் பூமிக்கு ரொம்ப அருகில் வந்துட்டு இருக்கார். அந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ குரு பகவான் மிதுன ராசிக்கு வருகிறார். இதனால் நம்ம ராசிக்கு அவர் எப்படியான பலன்களை வழங்குகிறார், எந்த விதத்திலேருந்து அவருடைய பார்வை எந்தெந்த ஆங்கிளில் நமக்கு என்னென்ன விஷயத்தில் நமக்கு எந்தெந்த இடத்தை பார்க்கறதுனால எந்த பலன்கள், எந்த இடத்துல அவருடைய இடம் இருக்காரோ அதை வச்சு நமக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். நல்லா கவனித்து பாருங்கள். சிவாய நமஹ. இந்த குரு பயிற்சி மாற்றம் மேஷராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. மேஷராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாங்க இப்போ 2ஆம் பாவத்தில் இருந்து 3ஆம் பாவத்திற்கு வராருங்க. 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரஸ்தானம், வீரியஸ்தானம் அப்படின்னு பேர். நல்ல முன்னேற்றம், ஒரு மாற்றத்தை தரக்கூடியது 3ஆம் பாவம். பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற இடத்திற்கு ஒரு பலனை கம்மியாகவும் அதே போல் அதில் கவனிக்க வேண்டிய பல விஷயங்களையும் உருவாக்குவார். முக்கியமாக அவர் பார்க்கின்ற இடத்திற்கு நல்ல பலனை அதிகமாக கொடுப்பார் குரு பகவான். இது அவருடைய ஒரு தத்துவம். அந்த வகையில் 2025 மே மாதம் 11ஆம் தேதியிலே மதியானம் 1:28க்கு மாறுறாருங்க. அதாவது மேஷராசியினுடைய 3ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. இந்த 3ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 2026 மே மாதம் 26ஆம் தேதி காலை 11:12 மணி வரைக்கும் அதில் இருந்து அவர் உங்களுக்கு மேஷராசிக்கு அனுகிரகத்தை தராரு 3ஆம் பாவத்தில் இருந்து. இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷராசிக்கு முதல் விஷயம் சகோதர சகோதரிகளினுடைய அவங்களுடைய உறவு முறையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நீங்கள்
ஏன்னா 3ஆம் பாவத்தில் குரு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டி வரலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பகிர்மானத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாதபடியும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சாதகமானபடியும் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுதுங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்களையும் குரு பகவான் வழங்குறாரு இந்த காலத்தில் அவருடைய பார்வையினால். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. முதல் விஷயம், குரு பகவான் அவருடைய நேர் பார்வையாக, குரு பகவானுக்கு மொத்தம் 3 விதமான பார்வை இருக்குது. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பாவ பார்வை இருக்குது. இன்னொரு பார்வை என்னன்னா, இந்த குரு பகவானுக்கான விசேஷ பார்வை 5ஆம் பாவத்தை பார்ப்பது, அதே போல் 7ஆம் பாவத்தை பார்ப்பது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களோட 7ஆம் பாவத்தை அவருடைய 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால் அந்த கலத்திரஸ்தானம் பார்வை படுறதுனால ஒரு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்கும். இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். யாராக இருந்தாலும் ஒரு வளர்ச்சி, ஒரு 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 மகனாக இருந்தாலும் சரி, ஒரு மகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத விஷயம். இல்லை ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆகி அதில் நான் விலகிட்டேன், எனக்கு இன்னொரு விவாகம் நடக்குமா அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், அல்லது எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை, ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம், எப்போ கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒரு கல்யாணத்துலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டால் இன்னொரு கல்யாணம் நடக்கணும், அல்லது இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியில் வந்து எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும். நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், அதாவது நீங்கள் நல்ல துணைவரை தேர்ந்தெடுக்கலை, ஒரு துணைவரை இன்னொரு நல்ல துணைவரை தேர்ந்தெடுக்கணுங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரிதான், இல்லை இது வரைக்கும் எனக்கு ஒரு துணைவரே கிடைக்கல, நல்ல துணைவரை கிடைக்கணும்னு நீங்கள் நினைத்தாலும் சரிதான், உங்களுக்கு குரு பகவான் உங்களோட 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் நல்லதொரு வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு அமைய போகிறாருங்க. இது முதல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களோட 9ஆம் பாவத்தை அவருடைய 180 டிகிரி பார்வை, அதற்கு சப்தம பார்வை அப்படின்னு பேர். அதனால் அந்த நேர் பார்வை பார்க்கறதுனாலங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அடுத்ததாக அவருடைய பார்வையை நல்லா பார்த்தோம்னா 9ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் லாபம் பல மடங்கு உயரும். ஏன்னா 11ங்கிறது லாபஸ்தானம். முக்கியமாக மேஷராசிக்கு 11ஆம் இடம் லாப இடம் மட்டும் கிடையாதுங்க, வெளியூர் போவது அல்லது வெளி மாநிலங்கள் போவது, வெளிநாடுகள் போவது, இது எல்லாமே மேஷராசிக்கு 11ஆம் இடத்தை முக்கியம், மிக மிக முக்கியம். அதனால் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடு செல்ல வேண்டும், அல்லது படிப்புக்காக, அல்லது வேலைக்காக, அல்லது நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு இதில் இன்னும் ஒரு ஸ்திரத்தன்மையான நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும், இப்படியெல்லாம் ஆசைப்படுறவங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆசைப்படக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கும் அந்த ஆசை பரிபூர்ணமாக நிறைவேறும். அது குரு பகவானினுடைய 9ஆம் பாவ பார்வையினால் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அதனால் பல நல்ல விஷயங்கள் அவருடைய 9ஆம் பார்வையினால் ஏற்படுதுங்க. இதில் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். நீங்கள் எதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் சகோதரிகள் அவங்களுடைய விஷயத்தில், அவங்களுடைய அணுகுமுறையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க அவங்கக்கிட்ட ஒரு அணுகுமுறை செய்யும் போதும், உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அலுவலகம், நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கீழ் அதிகாரி, அவங்கக்கிட்டே நீங்கள் ரொம்ப கவனமான அணுகுமுறையை வச்சுக்கணுங்க. இதெல்லாம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப.
அதே மாதிரி இந்த சமயத்தில் நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேது வந்து உங்களோட 12ஆம் பாவத்திலேருந்து 11ஆம் பாவத்திற்கு அவருடைய மாற்றமும் வரப்போகுது. அதனால் நீங்கள் பிள்ளையாரை கும்பிடுங்க. பிள்ளையாரை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுவினாலையும் நல்ல பலன் கிடைக்கும். குரு பகவானினுடைய மாற்றத்தினாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதனால் குரு பகவானுடைய அனுகிரகத்துக்காக மேஷராசிக்காரங்க சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா 4வது நாள் அப்படின்னு பேர். அது என்ன சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா, சங்கடம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இன்னல்கள், கஷ்டம் அப்படின்னு பேர். ஹரம் அப்படின்னா போக்குகள் அப்படின்னு பேர். அதனால் நமக்கு வரக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி அப்படின்னு அதற்கு பெயர். அதனால் அன்றைய தினம் நம்ம பிள்ளையாரை கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சங்கடங்கள் போகும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், தடையாக இருக்கக்கூடிய பல விஷயங்களும் மாற்றமாகும். அதனால் அன்றைய தினம் விநாயகரை கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சியினாலே நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.